Bank account UK as a student நீங்க எப்படி ஓபன் பண்ணலாம்னு நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். And what are the documents you require to open the bank account and how do you compare what is the best account for a student வந்து இந்த வீடியோல நான் வந்து clear cut explain பண்ண போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பேங்க் அக்கௌண்ட் யூகேல ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் யூ ரிக்வயர் டு ஓப்பன் தி பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஹவு டு யூ கம்பேர் வாட் இஸ் த பெஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெனிஃபிட் அஸ் வெல் அஸ் இன் லாங்கர் ரன் நீங்கள் வந்து யூகேல செட்டில் ஆகி ஐஎல்ஆர் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீடோட மார்கேஜ் அதெல்லாம் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா எந்த பேங்க் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டிங்கில் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எந்த பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் ஐ ஹவ் obtained ஃப்ரம் தட் பேங்க். ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த சேனலில் பார்க்கணுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். அண்ட் இதே வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்க வாட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். இல்லைனா ஐ டெஃபினெட்லி ஆன்சர் டு தட் கொஸ்டின். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் சையத். நான் எக்கச்சக்க ஸ்டூடெண்ட் வீடியோஸ் அண்ட் ஒர்க் இன் யூகேக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் இங்கே போட்டுனே இருப்பேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா வந்து இங்கே இருக்க பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டடி இன் யூகே அண்ட் எல்லா ஒர்க் இன் யூகே பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸாக நான் போட்டுனே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இல்லை என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து கீழே போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். என்னோட கனெக்ட் பண்ணுங்கள். எந்த கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஐ ஆல்வேஸ் ஆன்சர் ஆல் யுவர் குவரிஸ் irrespective of how busy I am. I make sure I make time for you guys and I'm here to help you. இதுதான் இந்த சேனலோட ஒரு USP. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் உங்கள் பிரதர் மாதிரி தான். நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம். டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் இன் யோர் மைண்ட். வாட் எவர் இஸ் that you can just ask me here. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், the next series of videos which I'm going to put இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. நீங்கள் வந்து யூகேக்கு வந்து ஒரு ஜான்வரி இன்டேக்கில் வர போகிறீங்கன்னா வந்து அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். பட் பிஃபோர் தட் ஐ டீப் டைவ் இன் ஈச் ஆஃப் தீஸ் டாபிக்ஸ் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அண்ட் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க அண்ட் ஜாயின் த ஃபேமிலி மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் அஸ் வெல் அஸ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி இருக்க வீடியோவில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஏன் ஓப்பன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும். நம்ம இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்மளோட எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ், நம்மளோட சேவிங்ஸ் as well as any debits வந்து நம்ம இந்த யூகே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பண்ணணும். நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணணும்னா வந்து வில் பி இன்கொயரிங் குவைட் அ லாட் ஆஃப் சார்ஜஸ். அது வந்து இன்டர்நேஷ்னல் மணி கன்வர்ஷன் சார்ஜ் அதெல்லாம் எக்கச்சக்க இருக்கும். ஸோ இங்கே வந்தோடனே யூகேல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இங்கே ஓப்பன் பண்ணோம். இதோட மெயின் க்ரைட்டீரியா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் சி இன் ஈச் ஆஃப் தி பேங்க்ஸ். நம்ம எந்த பேங்க் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், அதோட மெயின் க்ரைட்டீரியாஸ் என்ன நம்ம பார்க்கணும் ஃபார் அஸ் டு செலக்ட் தட் பேங்க். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. அண்ட் இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். there's no complication at all. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களோட BRP கார்டு, உங்களோட பாஸ்போர்ட், இதுதான் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ரெண்டு விஷயம். எனி பேங்க்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் வந்து இப்போ வந்து யூகே வந்த அப்புறம் நீங்கள் உங்கள் ஓன் அக்காமடேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே கவுன்சில் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ யூ வில் ஹேவ் பில்ஸ் இன் யுவர் நேம். ஸோ தட் கிவ்ஸ் அ குட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபார் வேர் யூர் ஸ்டேயிங். நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி அக்காமடேஷனில் இருக்கீங்கன்னா அதோட அக்காமடேஷனோட ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களோட கேஸ்ட் லெட்டர் ஆர் UCASன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டரை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 4 விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ தட் யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வாட் ஆர் த மெயின் க்ரைட்டீரியாஸ் ஆஃப் யூ செலக்டிங்
பேங்க். அண்ட் அது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்கள் பேங்கிங் சர்வீசஸ். அண்ட் உங்கள் பேங்கிங் சர்வீசஸ் நீங்கள் என்னென்ன இங்கே பார்க்கணுன்னா வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா, டெபிட் கார்டு கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் அ பேசிக் திங்ஸ். பட் some of these banks don't give you credit cards, they'll definitely give you debit cards. And இதுவும் நோட் பண்ணுங்கள், these debit cards may not be contactless in some banks. So it's up to your preference, but I always preferred இங்கே யூகேல வந்து contactless payments are good with this COVID situation and all. நீங்கள் வந்து ஜாஸ்தி இடத்துல போய் உங்கள் பின் போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ anything below 30 pounds or 25 pounds you can do contactless payments. ஸோ இது பார்த்துக்கலாம், it's just a preference. ஸோ நெக்ஸ்ட் மெயின் திங் வந்து சில பேங்க்ஸ் வந்து ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் they give overdraft limit. அண்ட் உங்களுக்கு overdraft limit என்னன்னு தெரிலனா வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். overdraft limit ஒன்றும் இல்லை, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு செட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட் கேஷ் இருக்குது பாருங்கள், அந்த அக்கௌண்ட் கேஷ் கீழே போயிடுச்சுன்னா வந்து உங்கள் overdraft limitலேருந்து உங்கள் பில்ஸ் பே பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் லைக் அ ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் நீங்கள் அந்த overdraft பே பண்ணிடலாம். பட் யூ வாட் பி வெரி கேர்ஃபுல் மை ஃப்ரெண்ட்ஸ், தி overdraft limit helps you in your credit history. நான் முன்னாடி இருக்க வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கிரெடிட் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூகேல நீங்கள் ஃபியூச்சரில் போய் பிஆர் வாங்கி இங்கே செட்டில் ஆகிறதுக்கு. பட் அட் த சேம் டைம் இட் கேன் நெகட்டிவ்லி இம்பாக்ட் யுவர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக த்ரெட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ரொம்ப கீப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை overdraft லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது. பட் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க மாட்டிங்கன்னா வந்து நீங்கள் overdraft லிமிட்டை வேணான்னு சொல்லுங்க. ஸோ தட் இஸ் த தேர்ட் திங் விச் தே மைட் கிவ் ஆர் தே மைட் நாட் கிவ். ஸோ தட் யூ கேன் நோட். இந்த overdraft பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிஃபோர் யூ கோ இன் டு த பேங்க். ஓகே, ஸோ தீஸ் ஆர் 3 திங்ஸ். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் வந்து என்ன க்ரைட்டீரியா நீங்கள் பார்க்கணுன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கான்னு. அண்ட் ஜாஸ்தி வாட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாமல் வந்து ஒரு பேங்க்கில் போய் அவங்க வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்ரி மந்த் மேபி 15 or 20 pounds மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். I would really not recommend going to those banks. And எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பேங்க்ஸ் வந்து இப்போ வந்து what they have done is they have normalized it and they made it zero. But if you are influenced by someone to say that you can go to this bank but without you knowing that there is a maintenance charge, தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து there is no point நீங்கள் உங்களோட ஹார்ட் earned மணியை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃபார் அ பேங்க் வந்து நீங்கள் 20 pounds பே பண்ணுறீங்க, which is nearly 2000 rupees இந்தியன் கரன்சியில். இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ், அது தேவையே இல்லை. ஸோ இது வந்து 4th பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா 5th பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேங்க் வந்து லோன் கொடுக்குற credibility. and this point can be only explained by someone who's been staying here in UK. and நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே எல்லா வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன், லைக் வாட் ஆர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட். அண்ட் நான் இந்த பாயிண்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். what you got to see is இந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் லோன்ஸ் வந்து ஈஸியாக சாங்ஷன் பண்ணுமா. ஏன்னா பர்சனல் லோன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து இட்ஸ் a good thing because the interest is very very low and you can actually quickly pay and increase your credit history. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோம் இங்கே வந்து வாங்குறீங்கன்னா வந்து மார்கேஜ் கொடுக்குமா அந்த பேங்க். ஸோ அதுவும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த க்ரைட்டீரியா வந்து இன்டர்நேஷ்னல் இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து எந்த பேங்க் வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து எப்பவும் போல் I am going to show you in my PC ஹை ஸ்ட்ரீட் பேங்க்ஸோட கம்பேரிசன் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்கள் மைண்டில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் இங்கே யூகே வந்த அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, நீங்கள் யாருக்கிட்டும் கேட்க தேவையில்ல. யூ ஜஸ்ட் நீட் டு see this வீடியோ. அண்ட் எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி எந்த பேங்க் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல்லாக இருக்க எல்லா பேங்க்ஸும் வந்து நீங்கள் பாருங்கள் அவங்களோட என்னென்ன சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 பேங்க் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்குறது வந்து HSBC UK. அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த பேங்க்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் பண்ணலாம், 300 pounds வந்து டெய்லி விட்ரா பண்ணலாம், பில் செட்டப்ஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து யூகேலேருந்து இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டும் பண்ணலாம். அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்கள் பாஸ்போர்ட் அண்ட் BRP கார்டு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அஸ் வெல் அஸ் உங்களோட கேஷ் லெட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு 30 minutesக்கு தான் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிங்கன்னா அவங்களே உங்களோட அக்கௌண்ட் செட்டப் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லா டெபிட் கார்டு எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்ம பார்க்குறது வந்து NatWest பேங்க் அக்கௌண்ட். அண்ட் இதில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஓவர் கொடுக்குறாங்க 2000 poundsக்கு. கேர்ஃபுல்லி த்ரெட் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் லிமிட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. அண்ட் 3 ஆஃபர்லேருந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் Amazon Prime ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், நேஷனல் கோச் எடுத்துக்கலாம், டேஸ்ட் கார்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட் மை ஃப்ரெண்ட்ஸ். வித்ட்ராயல் லிமிட் வந்து பர் டே வந்து 130 pounds மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்துக்கோங்க. அண்ட் நோ மந்த்லி சார்ஜ், விச் இஸ் கிரேட்.
அடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சாண்டண்டர். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து ரெயில் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. 16 to 25 ரெயில் கார்டு which reduces the cost by 1/3, which is really great friends. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இட்ஸ் குவைட் குட். நீங்கள் இது கூட நோட் பண்ணலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே சேம் தான். அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டில் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15% கேஷ்பேக் இருக்குது, which is really good. ஸோ I would really take this offer, which is really nice. மற்ற எலிஜிபிலிட்டிலாம் ரொம்ப சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நீங்கள் அப்ளை பட்டன் அழுத்துங்க, அப்பாயின்மெண்ட் எடுங்க, டேரெக்டாக வந்து பேங்க்கு போய் உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸை காமிங்க, அண்ட் இட்ஸ் ஆல் செட் அப். அண்ட் த லாஸ்ட் பேங்க் which you're going to see is Halifax Bank. தி ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் as well as ஒர்க்கிங் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த பேங்க் வந்து இட்ஸ் ரியலி குட். யூ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அரேஞ்ச்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபார் £1,500, which is really good. You get 15% கேஷ்பேக். முன்னாடி பார்த்த பேங்க் மாதிரி இங்கே டெபிட் கார்டில் நீங்கள் பர்ச்சேசஸ் பண்ணிங்கன்னா 15% கேஷ்பேக் கிடைக்கும். கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு இருக்குது. நோ மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், which is really good. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ். என்னென்ன பேங்க் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து I would give you my suggestion of what the 2 best banks are. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எல்லா பேங்க்கோட கம்பேரிசன் பார்த்தீங்க. அண்ட் நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் என்னோட 2 ப்ரிஃபர்ட் பேங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வாட் ஆர் த ரீசன்ஸ் அது பின்னாடி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர்ட் பேங்க் வந்து என்ன சொல்லுவேன்னா HSBC. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HSBCயோட சர்வீசஸ் இன் UK இஸ் ரியலி குட். ஐ பேங்க் வித் HSBC. அண்ட் இங்கே வந்து நீங்கள் யூகேல பார்த்தீங்கன்னா வந்து தி கிவ் யூ a very good benefit if you're a very long term loyal customer. அண்ட் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ், தே ஜஸ்ட் கிளியர்லி ஆன்சர் இட். ஸோ உங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ பார்த்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து தி கிவ் யூ £300 டெய்லி லிமிட் ஃபார் விட்ராயல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து மற்ற பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, which I'm not too keen on. If you want to buy a car, you want to buy something which is expensive, அப்போ நீங்கள் வந்து கேஷில் பே பண்ணணும்னு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டெய்லி லிமிட் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ தட் யூ டோன்ட் ஃபால் இன் டு ட்ரபிள். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து தி HSBC பேங்க் இஸ் ரியலி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி டெய்லி லிமிட். அண்ட் செகண்ட் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து Halifax Bank. Halifax Bank is really good for an immigrant. நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 5 years வந்து நீங்கள் முடிச்சுட்டு அண்ட் நீங்கள் PR வாங்க முன்னாடியே வந்து லுக்கிங் டு பை அ ஹோம் அண்ட் உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து Halifax Bank really gives you a good go ahead to get you a loan. And இப்போ இருக்க கோவிட் சிச்சுவேஷனை விட்டுருங்க. when things get better, this bank really helps people to get a loan even if you are an immigrant. பாதி பேங்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ILR கிடைக்க முன்னாடி வந்து அவங்க வந்து they'll be a bit tentative to give you a mortgage. ஏன்னா லோன்ஸ் வந்து ஜென்ரலி வந்து £150,000 £180,000 மேலே இருக்கும். ஸோ தேர் ரியலி பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. அண்ட் இந்த பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் அன் இமிக்ரெண்ட் நீங்கள் ILR வாங்க முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணுது, which is really good. என்ன கேட்டிங்கன்னா வந்து ஸோ ஒன் திங் வித் Halifax, the banking is also really good and also the mortgage. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து they are very good. நீங்கள் HSBC போனீங்கனாலும் Halifax போனீங்கனாலும் இட்ஸ் யோர் ப்ரிஃபரன்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் வேறு பேங்க் நீங்கள் இப்போ நான் காமிச்ச வீடியோவில் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் மை ப்ரிஃபரன்ஸ். இட்ஸ் நாட் அ பெய்ட் ரிவ்யூ அட் ஆல். ஸோ இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். உங்களுக்கு வந்து மெயின் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கணும் எந்த பேங்க் நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணலாம், as well as நீங்கள் வந்து ஒரு டவுட்டே இல்லாமல் உங்கள் டிசிஷன் எடுப்பீங்க. அண்ட் மெயின்லி வந்து உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை நீங்கள் இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. we've come to that section of the video where you can feature in this channel. இது உங்கள் சேனல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்து நான் நவீனோட கமெண்ட் வந்து இங்கே போட போகிறேன். நவீன், தேங்க்யூ ஃபார் சென்டிங் such positive comments for the channel. and if you want to feature in this channel and unga comment வந்து நான் read out பண்ணனும்னா வந்து all you have to do is just put a positive comment at the bottom, my friends, and I will make sure that you come in the next video. Like Naveen, thank you, and hopefully இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. I'll see you on another informative video. Take care my friends, all the very best, stay safe, bye bye.